வெல்கம் டு கிருத்திகா தேஸ் வேர்ல்ட். நான் உங்கள் கிருத்திகா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலரிங் ஷீட்டு தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து நான் வரைஞ்ச ட்ராயிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு ஸ்ப்ரங்கி தான். ஸோ இது வந்து ஒரு இது வந்து பிங்கி அண்ட் இது வந்து ரோஸ் கோல்ட். ஸோ இப்போ வந்து நான் நார்மல் கலர் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன், வேறு எதுவும் ஸ்பெஷல் எஃபெக்ட் இல்லாமல். ஸோ நான் ஆரஞ்சு எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிங்கிக்கு பிங்க் கலர் எடுத்துருக்கேன். அண்ட் ரோஸ் கோல்டுக்கு நான் வந்து பென்சிலில் கலர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ பென்சிலில் எல்லாமே ஸோ அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ கோல்டன் ஷேடுக்கு இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேசிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஓரண்ட்க்கு நான் வந்து ஆரஞ்சு தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஆரஞ்சு ஸோ நான் ஃபர்ஸ்ட் பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லைனாக கொடுத்தா நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த கார்னர்ஸ்லாம் முடிச்சிடுங்க. பேசிக் மாதிரி இருக்கும். But please trust the process. ஓகே, நம்ம வந்து அது கலர் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருந்துடும். ஸோ ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸ் ஆரஞ்சு இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து பேசிக் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கெட்ச் வச்சும் யூஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டாக வரும். ஸோ நான் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஷேட் இருக்கணும்க்காக நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்று மாதிரி கொடுத்துக்கலாம். ஷேடிங் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஷேடிங் பண்ணோம், அப்போ அது கலர் வேறு மாதிரி தெரியும்.
ஆல்ரெடி பென்சில் ஷேடிங் பண்ண தெரியும்னா நீங்கள் அதுவே பண்ணலாம். எப்படின்னா மேலே பேசிக் கலர் அடிச்சுட்டு அது மேலே எதுவும் இந்த மாதிரி கலர் பென்சில் வச்சுட்டு ஷேடிங் பண்ணலாம். அது வேற யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது என் தங்கச்சி தான் சொல்ல விட்டுருங்க சொன்னது. இந்த லைன் வெளியில் போச்சுன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் கடைசியாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒயிட் பென்சிலில் ஒயிட் மார்க்கர் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிடணும். ஸோ அது வந்து உங்களோட ஆர்ட்டை ஃபினிஷிங் டச் கொடுக்கும் ஆர்ட்டுக்கு. இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அப்போதான் இந்த ஆர்ட் சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி மேலே டார்க்காக கீழே லைட்டாக அந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபேஸுக்கு நீங்கள் சும்மா அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்கணும். இன்னும் மேலே பாதி கீழே பாதி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈவனாக அடிக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் உங்களோட ஆர்ட் என்ஹான்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் அண்ட் ஐஸுக்கெலாம் நான் வந்துட்டு மேலே அவுட்லைன் கொடுக்குறேன். நான் அக்ரலிக் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போனா அது ரொம்ப லைட் கலர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதுக்கு பிளாக் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு வந்துட்டு இது அக்ரலிக் மார்க்கர் யூஸ் பண்ணல, கலர் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இது என் இமேஜினேஷனில் வரைஞ்சேன். ஆக்சுவலி அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஆண்டனாஸ் கலர் பண்ணி நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் கரெக்ட் கலராக வரும். அக்ரிலிக் மார்க்கர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை கைஸ். நீங்கள் ஸ்கெட்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அக்ரிலிக் மார்க்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கலர் பென்சில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், மேண்டேட்ரி. ஸோ நம்ம அப்படியே ஒரு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்கி. ஸோ அதுக்கு பிங்கிக்கு தேவையான கலர்ஸ் ஜஸ்ட் இது பார்க்க ஆக்சுவலி பர்பிள் தான், பாருங்க பார்க்க பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பர்பிள் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து டார்க்காக இருக்கணும் தான் அதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து பிங்க் எடுத்துருக்கேன்.
பேஸ் கலர் அடிக்கலாமா? ஸோ நான் வந்து இதுக்கும் பாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட நான் ஒரு டிப்ஸ் தான் சொல்கிறேன். உங்களோட அக்ரலிக் மார்க்கர் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணுங்கள். அப்பயும் ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஏதாவது பர்ஃப்யூம் மாதிரி இருந்ததுன்னா பர்ஃப்யூம் எடுத்துக்கோங்க. எந்த பர்ஃப்யூமாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு லைட் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். ஸோ நான் அதை நல்லா ஷேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுருவேன். அது மாற்றி மாற்றி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வரலன்னா நீங்கள் புதுசாக வாங்கி ஆகணும். அண்ட் என்னோட கியூட்டிக்கு ஹாய் சொல்லுங்க. ஷேக் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம பாடி கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு என்னோட ஸ்கெட்ச் புக் டோர் வேணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிடுச்சுன்னா நான் வேணால் ஸ்கெட்ச் புக் டோர் போடுறேன். ஸோ நம்ம அப்படியே டெய்லுக்கும் கலர் பண்ணிடலாம். ஓகே, அதை கலர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ ஷேரிங் டைம். அகேன் ஷாப்பிங் டைம். நம்ம வேற பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் டார்க்கன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப லைட்டாக உள்ள இடத்துலலாம் இதை இந்த கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கலர் பண்ணலன்னா அதையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்ட் லுக் கொடுக்கும். அண்ட் டெய்லுக்கும் ஸோ பிங்கி ஈஸியாக நமக்கு முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ப்ரங்கி கேரக்டர்ஸை ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் அதை ட்ரா பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் கேம் பிளே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட் மர்டர் மிஸ்ட்ரி 2 தான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதை கமெண்ட் போட்டுருங்க. ஸோ அப்படியே நம்ம இயர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபேஸ் பார்ட்டு பண்ணுறேன். ஸோ நீங்கள் நடுவில் மட்டும் டார்க்காக கலர் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்கெட்சில் கொடுக்கணும். ஸோ லைட்டாக கொடுங்க. நம்ம இயர்ஸுக்கு இதை கலர் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு ஓரனுக்கு கொடுத்த மாதிரியே நீங்கள் ஷேட் பண்ணலாம்.
லைட்டாக ஃபுல்லாக ஈக்குவலாக நம்ம ஷேட் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் என் தங்கச்சி பேசுறதுலாம் கேட்கணும். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஷேடிங்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஓரனும் பிங்கையும் பண்ணோம். ஸோ இப்போ ரோஸ் கோல்டுக்கு கரெக்ட் கலர் எனக்கு தெரியாது. அது ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ கரெக்ட் கலருக்கு நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும். ஸோ ரோஸ் கோல்டு அப்படி தான் இருப்பான். ஸோ நம்ம கலர் பண்ணலாம். ஸோ மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லோ கொடுக்கலாம். பேஸுக்கு எல்லோ, ஆரஞ்ச், பிங்க் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம எல்லோ மேலே பிங்க் கொடுத்தா அப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோஸ் கோல்ட் கலர் வருதான்னு பார்ப்போம். யா வருது கைஸ், கொஞ்சம் கொஞ்சம் வருது. ஆனால் எக்ஸாக்ட் கலராக இருக்குமான்னு கேட்டால் அதான் கிடையாது. ஸோ ஃபேஸ் 2 இந்த மாதிரி கலரிங் வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஃபேஸ் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஎஸ்எம்ஆர் வீடியோவும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஏஎஸ்எம்ஆர் வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் ஏஎஸ்எம்ஆர்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு எனக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன போடுறதுன்னு தெரியும். ஸோ இது ரோஸ் கோல்ட் கலரில் தானே இருக்குது. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஸ்ப்ரங்கி கேரக்டர் என்னதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிராஃப்ட் வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கேம் ப்ளே வீடியோஸ் வேணும்னா லைக் போட்டுருங்க. ரெண்டு பேருமே ஈஸியாக தான் இருந்தாங்க. ஸோ ஹார்டாக உள்ளது ரோஸ் கோல்டு மட்டும்தான். ரோஸ் கோல்டு ரொம்ப ஹார்டாக இருந்தா லைட்டாக ஆரஞ்ச் ஆட் பண்ணி பார்ப்போம்.
கரெக்டாக ரோஸ் கோல்ட் கலர் என்னதுன்னு கரெக்டாக தெரியாது எனக்கு. ஸோ ரோஸ் கோல்டை நம்ம கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் நம்ம இந்த பிங்கை டார்க்காக கொடுத்தோம்னா ரோஸ் கோல்ட் ஃபினிஷ்ட். ரோஸ் கோல்ட் சேமாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு கொஞ்சம் ஹைலைட்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு ரெண்டு மட்டும் ஹைலைட்ஸ் பெருசாக வச்சுட்டேன். Almost finished. So ரோஸ் கோல்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு.